ரொம்ப நாளா இந்த வேலைய செய்யணும்னு செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா, இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு ஒவ்வொரு நாளா தட்டி கழிச்சுட்டே இருக்கேன். ஒண்ணும் இல்லங்க. என்னோட இந்த கிச்சன் செல்ஃபையும், கவுண்டர் டாப்பையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இதுல கைய வச்சா அனுமார் வால் மாரி நீண்டுட்டே போவுமேன்ற ஒரு பயம் தான். ஆனா, இதுக்கு மேல இத விட்டு வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு காலையில நானே என்ன மோட்டிவேட் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலைய. இந்த சில்வர் பாக்ஸ்லயும், பிளாஸ்டிக் பாக்ஸ்லயும் எதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம பாதி பொருள வந்து நான் வேஸ்ட் பண்ணிடுறேன். அதனால இந்த வாட்டி டிரான்ஸ்பரன்ட்டா வந்து எதுக்குள்ள எது இருக்கு அப்படின்னு தெரியற அளவுக்கு Flipkartல வந்து ஒரு செட் ஆஃப் 12 கண்டெய்னர்ஸ் வந்து ₹360க்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்புறம் டிமார்ட் போயிருந்தப்ப கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்பயாவது எதையும் வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான். இத கிளீன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் தெரியுது, எவ்ளோ பொருள் நான் வந்து தேவையில்லாம வாங்கியிருக்கேன்ட்டு. என்ன மாரி நெறைய லேடீஸ் இருந்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போங்க. இந்த பொருள்லாம் என் கிச்சனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு அன்னைக்கு தான் தெரியுது. இவ்ளோ நாள் இதெல்லாம் எங்க ஒழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு தெரியல. இந்த கிளீனிங் பண்ணும்போது நானே எனக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். இனிமே கடைக்கு போனா தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கணும். தேவையில்லாத ஒண்ணு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபாலோ பண்ணுவேனா என்னன்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஃபைனலா ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஆனா இது இதே மாதிரி 1 வாரம் இருந்துட்டாலே அது பெரிய விஷயம் தான்.